இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் காசநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சத்துணவு பைகள் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் வழங்கினார். புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் மேட்டுப்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் காசநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சத்துணவு பை வழங்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயனாளர்களுக்கு சத்துணவு பைகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் செவ்வேல், தேசிய சுகாதார இயக்கத்தின் தலைவர் டாக்டர் கோவிந்தராஜன், மருத்துவர்கள் மற்றும் சுகாதார மைய ஊழியர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்வின் போது துணைநிலை ஆளுநர் கூறியதாவது: பாரத பிரதமரின் டிபி முக்த் பாரத் திட்டம் நாடு முழுவதும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டுள்ளது. அதில் புதுச்சேரி மிக சிறப்பாக செயல்படுகிறது. அதற்காக பாராட்டையும் பெற்றிருக்கிறது. தற்போது காசநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சத்து பைகள் வழங்கப்படுகிறது. காசநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் சத்தான உணவுகளை எடுத்துக்கொண்டு இந்த நோய் பாதிப்பில் இருந்து விரைவில் விடுபட வேண்டும் என்பதற்காகவே அரசு இத்தகைய முயற்சிகளை எடுத்து வருகிறது. புதுச்சேரி ஒரு சில இடங்களில் இளம் வயது பெண்கள் இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருப்பது வருத்தத்தை தருகிறது. இதை முற்றிலுமாக ஒழிப்பதற்காக நடவடிக்கைகளை சுகாதாரத்துறை விரைவுபடுத்த வேண்டும். இதற்காக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்று கூறினார். முதல்வருக்கும் தனக்கும் மோதல் இருப்பதாக தெரியவில்லை என துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பேட்டி. தனக்கும் யாரும் அழுத்தம் கொடுக்கவில்லை என முதலமைச்சர் ரங்கசாமி பேட்டி. புதுச்சேரியில் அமைச்சரவை அனுப்பும் கோப்புகளுக்கு அனுமதி தராமல் காலம் கடத்துவதாகவும் தன்னிச்சையாக முடிவெடுப்பதாக துணைநிலை ஆளுநர் மீது குற்றச்சாட்டு இருந்து வந்தது. இதனால் துணைநிலை ஆளுநர் மீது முதலமைச்சர் ரங்கசாமி கடுமையான அதிருப்தியில் இருப்பதோடு, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் இல்லாத பதவி எதற்கு என்று தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய போவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்திருந்தார். மேலும் முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த 2 தினங்களாக சட்டசபைக்கு வராமல் அரசு விழாக்களில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்து வருகிறார். அதிருப்தியில் இருக்கும் ரங்கசாமியை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம் ஆகியோர் சமாதானப்படுத்தியும் அவர் சமாதானம் அடையவில்லை. இந்த நிலையில் இன்று புதுச்சேரிக்கு வருகை புரிந்த புதுச்சேரி பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா மற்றும் புதுச்சேரி பாஜக தலைவர் ராமலிங்கம், அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் மீண்டும் ரங்கசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து சமாதானப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டார். அவரிடம் முதல்வருக்கும் உங்களுக்கும் மோதலா என்று செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த துணைநிலை ஆளுநர் அது எதுவும் தோன்றவில்லை என கூறி புறப்பட்டு சென்றார். புதுச்சேரி பாஜக மேலிட பொறுப்பாளர்கள் உடனான புதுச்சேரி சந்திப்பு முடிந்தது. இன்று நடந்தது வழக்கமான சந்திப்புதான். நிர்வாகத்தில் சில பிரச்சனை வரும், அவை பேசி தீர்க்கப்படும் என்று குறிப்பிட்ட அவர், சிறப்பு நடவடிக்கை கூட்டத்தை மாநில அந்தஸ்து பெற வலியுறுத்துமோ என்று, மாநில அந்தஸ்து கிடைக்கும் வரை எந்த ஆட்சி இருந்தாலும் ஆளுநர் இருந்தாலும் சில பிரச்சனைகள் வரும். தமக்கு யாரும் அழுத்தம் கொடுக்கவில்லை. 2026இல் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைய பாடுபடுவோம் என்று தெரிவித்தார். காலாவதியான முதலாளித்துவம் மற்றும் கம்யூனிசம் ஆகியவற்றுக்கு மாறாக இருக்கும் கொள்கைகளை பரப்பும் விதமாக முத்திரையர்பாளையம் ஆனந்தமார்க்க யோகா மற்றும் தியான கூடத்தில் 3 நாள் கருத்தரங்கு நடைபெற உள்ளது. புதுச்சேரி முத்திரையர்பாளையம் ஆனந்தமார்க்க யோகா ஆசிரமத்தின் நிபுணத்துவ பயிற்சியாளர் ஆச்சாரியா சித்தேஸ்வரனந்தா அவத்தூர் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஆனந்த மார்க்கம் என்பது ஐக்கிய நாடுகள் அவையில் உறுப்பினராக உள்ள சமூக ஆன்மீக இயக்கமாகும். தன்னை அறிதல், உலக உயிர்களுக்கு தொண்டு செய்தல் என்ற இரட்டை குறிக்கோளோடு ஸ்ரீ ஆனந்தமூர்த்தியால் 1995ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. இந்த இயக்கத்தின் தொண்டுகளின் ஒரு பகுதியாக உலகளாவிய ஆனந்த மார்க்க துயர் துடைப்பு குழு என்பது அனாதை குழந்தைகள் இல்லங்கள், அன்னதான நிகழ்வுகள், இலவச மருத்துவ முகாம்கள், உலகில் நிகழும் இயற்கை பேரிடருக்கான நிவாரண உதவிகள் ஆகியவற்றை செய்து வருகிறது. வாழ்வின் அடிப்படை தேவையான உணவு, உடை, உறையுள், கல்வி, மருத்துவம் ஆகிய அனைவருக்கும் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கட்டுக்கடங்காத ஊழல்,
வேலையின்மை, சமூக குற்றங்கள் ஆகியவற்றுக்கு காரணமாக காலாவதியான முதலாளித்துவம் மற்றும் கம்யூனிசம் ஆகியவற்றுக்கு மாறாக இருக்கும் கொள்கைகளை பரப்பும் விதமாக 3 நாள் கருத்தரங்கம் 11/7/2025 முதல் 13/7/2025 வரை முத்திரையர் பாளையம் ஆனந்த மார்க்க யோகா மற்றும் தியான கூடத்தில் நடைபெற உள்ளது. உயிரியல் இயந்திரமான மனித உடல், மார்க்க யோகா, பாவம் செய்வதற்கான 3 காரணங்கள் மற்றும் உயிர்களின் தர்மம் என்ற தலைப்புகளில் நடைபெறும் கருத்தரங்கில் நிபுணத்துவம் வாய்ந்தவர்களால் பயிற்சி அளிப்பதாக தெரிவித்தார். ஆகவே அனைவரும் கருத்தரங்கில் பங்கேற்று உங்கள் எண்ணங்களை வளப்படுத்தி தனிப்பட்ட மற்றும் சமூக வாழ்வில் உயர்வடைய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். கருத்தரங்கை புதுச்சேரி மாநில செயலாளர் ஆச்சாரியா ரசசித்தானந்த அவதூர் மற்றும் பெங்களூர் மண்டல செயலாளர் ஆச்சாரியா சதாசிவானந்த அவதூர் ஆகியோர் முன்னின்று நடத்த உள்ளனர் என்றும் அவர் தெரிவித்தார். பேட்டியின் போது குப்புசாமி ஆசிரியர் உடன் இருந்தார். புதுச்சேரி மாநில எய்ட்ஸ் கவுன்சில் மற்றும் எய்ட்ஸ் திட்ட சட்டமன்ற குழு உறுப்பினர்கள் ஒருங்கிணைந்த கூட்டம் தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தலைமை உரையாற்றினார். புதுச்சேரி மாநில எய்ட்ஸ் கவுன்சில் மற்றும் எய்ட்ஸ் திட்ட சட்டமன்ற குழு உறுப்பினர்களின் ஒருங்கிணைந்த கூட்டம் இன்று முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் சன்வே ஹோட்டலில் நடைபெற்றது. கூட்டத்தில் சபாநாயகர் செல்வம், எதிர்க்கட்சி தலைவர் சிவா, துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா AKD ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் மற்றும் செந்தில்குமார், மருத்துவ கண்காணிப்பாளர் மற்றும் சுகாதாரத்துறை செயலர் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் திரளாக கலந்து கொண்டனர். கூட்டத்தில் HIV எய்ட்ஸ் தடுப்பு திட்டம், புதுச்சேரி நிலை மற்றும் HIV தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாநில அரசால் அளிக்கப்படும் உதவி திட்டம் குறித்து கலந்தாலோசிக்கப்பட்டது. கூட்டத்தின் முடிவில் HIV எய்ட்ஸ் தொற்றுடன் புதுச்சேரியில் வாழ்ந்து வருபவர்களுக்கு புதிய உதவி திட்டங்கள் முதல்வரால் கொண்டு வரப்பட்டது. கூட்டத்திற்கு முன்னதாக சுகாதாரத்துறை செயலர் ஜெயந்த்குமார் வரவேற்புரை ஆற்றினார். முதலமைச்சர் ரங்கசாமி விழாவினை துவக்கி வைத்து தலைமை உரையாற்றினார். சட்டப்பேரவை தலைவர் செல்வம் முன்னிலை வகித்து சிறப்புரையாற்றினார். சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் வாழ்த்துரை வழங்கினார். மத்திய அரசின் தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாடு அமைப்பின் துணை இயக்குனர் ஜெனரல் டாக்டர் டான்சி இந்த கூட்டத்தில் மத்திய அரசின் பிரதிநிதியாக கலந்து கொண்டு எய்ட்ஸ் கட்டுப்பாடு திட்டத்தின் முக்கியத்துவம் குறித்து பேசினார். சுகாதாரத்துறை இயக்குனர் மருத்துவர் செவ்வேல் நன்றி உரை கூறினார். கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை சுகாதாரத்துறை பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்க திட்ட இயக்குனர் மருத்துவர் அருள் விசாகன் மற்றும் துறை அதிகாரிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் என்ன நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு இந்திய அளவில் 0.20% இருக்குதுன்னா நம்ம ஃபியூச்சரில் 0.1.8. அது உண்மையை நமக்கு ஒரு பெருமையாக இருந்தாலும் இன்னும் குறையணும் அப்படின்னு தான் நம்முடைய எண்ணம். இந்த குறைவதற்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும், அந்த கட்டுப்பாடு எப்படி என்பதை நாம் மற்றவர்களுக்கு உணர்த்த வேண்டும். நோய் வராமல் இருக்கிறதுக்கு, நோய் வர காரணம், அதை நோய் வராமல் இருக்கிறதுக்கு என்ன, இதையெல்லாம் நம்முடைய துறையானது மற்றவர்கள் எடுத்து சொல்ல வேண்டும். நோய்க்கு தேவையான மருந்து நம்முடைய துறை மூலமாக சரியான நபர்களுக்கு சரியான நேரத்தில் குறித்த நேரத்தில் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த கூட்டத்தினுடைய நிலையை பார்த்தீங்கன்னா, நம்ம அவங்களுக்கு என்னென்ன வகையில் உதவலாம். புதுச்சேரி சென்ட்ரல் ரோட்டரி கிளப், ஸ்மைல் அண்ட் க்ளோ மற்றும் அட்வான்ஸ் டென்டல் ஸ்டுடியோ மற்றும் பாரதிதாசன் மகளிர் அரசு கல்லூரியில் ஆரோக்கியம் மற்றும் நலவாழ்வு மன்றம் இணைந்து 2 நாள் வாய்மை பரிசோதனை மற்றும் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி பாரதிதாசன் கல்லூரியில் சென்ட்ரல் ரோட்டரி கிளப், ஸ்மைல் அண்ட் க்ளோ மற்றும் அட்வான்ஸ் டென்டல் ஸ்டுடியோ மற்றும் பாரதிதாசன் மகளிர் அரசு கல்லூரியில் ஆரோக்கியம் மற்றும் நலவாழ்வு மன்றம் இணைந்து 2 நாள் வாய்மை நலன் மற்றும்
அதன் உடல் நலத்துடனான தொடர்பை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் மாணவிகளுக்கும் பணியாளர்களுக்கும் இலவச பரிசோதனைகள், ஆலோசனைகள் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முதல்வர் டாக்டர் ஆர். வீரமோகன் அவர்கள் துவக்கி வைத்தார். மருத்துவர் பிரசன்னா குமார் மற்றும் மருத்துவர் ஸ்ருதி, ஸ்மைல் அண்ட் க்ளோ டென்டல் ஸ்டுடியோ இயக்குனர், புதுச்சேரி சென்ட்ரல் ரோட்டரி கிளப் தலைவர் பிரசன்னா, இந்த மருத்துவ முகாமில் பிரேம் ராஜா திட்ட இயக்குனர், பிரதாப் சந்திரன், சண்முகம், விஜய், சங்கர் மற்றும் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். மாணவிகள் மற்றும் பெண்களுக்கு வாய்மை நலம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் ரோட்டரி அமைப்பு மேற்கொண்ட இந்த முயற்சி சமூக நலனுக்கான சிறந்த முன்மாதிரியாக அமைகிறது. பழைய சிமெண்ட் சாலையை மாற்றி புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணி துவங்குவதற்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் திருக்கரங்களால் நடைபெற்றது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர் வார்டு பகுதி இளங்கோ நகர் 2வது பிரதான சாலை பக்கத்தில் உள்ள சிமெண்ட் சாலை பழைய சிமெண்ட் சாலையை மாற்றி புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணி 2024-25 சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி ரூபாய் 32,44,000 செலவில் புதுச்சேரி நகராட்சி மூலம் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை விழா உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் திருக்கரங்களால் இளங்கோ நகர் 2வது பிரதான சாலை அருகில் பூமி பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் புதுச்சேரி நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமச்சிவாயம், இளநிலை பொறியாளர் குப்புசாமி, ஒப்பந்ததாரர் ராதாகிருஷ்ணன் மற்றும் புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகளும் நகராட்சி ஊழியர்களும் மேலும் உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களும் நிர்வாகிகளும் மகளிர்களும் இளைஞர்களும் உடனிருந்தனர். உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜே நகர் மற்றும் புதுநகர் பகுதியில் அமமுக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யாவின் மக்கள் சேவையை பாராட்டும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை தொகுதியில் அமமுக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா தொடர்ந்து 8 வருடங்களாக மக்கள் பணியில் ஈடுபட்டு வருகிறார். அதன் அடிப்படையில் ஜே நகர் மற்றும் புதுநகர் பகுதி மக்கள் லாவண்யாவின் மக்கள் பணியை பாராட்டி தங்களின் ஆதரவை தெரிவித்து பாராட்டு விழா நடத்தினர். தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய லாவண்யா, பொதுமக்கள் என்ன பிரச்சனை என்றாலும் 24 மணி நேரமும் என்னை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக உழைக்கவே வந்திருக்கின்றேன். பொதுமக்களின் அடிப்படை வசதிகள், பொது பிரச்சனைகள் உள்ளிட்ட எந்த பிரச்சனை என்றாலும் அதை செய்து முடிக்க கடமைப்பட்டுள்ளேன் என்று பேசினார். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு டிஃபன் பாக்ஸ் மற்றும் சர்க்கரை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி நிகழ்ச்சியை சிறப்பித்தார். தொடர்ந்து ஊர் பெரியவர்கள், மகளிர் பொன்னாடை அணிவித்து தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மூலக்குளத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற இறுதி மண்டல பூஜை விழாவில் அமமுக மாநில இணை செயலாளர் லாவண்யா கலந்து கொண்டு இன்னிசை கச்சேரிக்கு நிதி உதவி செய்து கச்சேரியில் கலந்து கொண்டு சிறப்பித்தார். தொடர்ந்து பொதுமக்கள் சார்பாக ஆளுயர மாலை மற்றும் பொன்னாடை அணிவித்து சிறப்பித்தனர். சிவப்பு மற்றும் மஞ்சள் குடும்ப அட்டைகள் திமுக கழக துணை அமைப்பாளர் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்கள் வழங்கினார். உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வசித்து வரும் ஏழை எளிய மக்கள் குடும்ப அட்டைகள் பெற்றுத்தரும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் திமுக கழக துணை அமைப்பாளர் மற்றும்
உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கென்னடி அவர்கள் கடந்த நாட்களில் தங்களிடம் விண்ணப்பித்த பயனாளர்களுக்கு அரசு அதிகாரிகளை தொடர்ச்சியாக சந்தித்து பேசி பரிந்துரை செய்து குடும்ப அட்டை கிடைத்திட செயல்பட்டார். இதன் விளைவாக சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற குடும்ப அட்டைகள் இதுவரை 600க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு அனிபால் கென்னடி எம்எல்ஏ அவர்களால் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அட்டை வழங்கும் நிகழ்வில் குடும்ப அட்டைகளை வழங்கிய சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கென்னடி அவர்கள் சிவப்பு அட்டை பெற்ற மக்கள் உடனடியாக அரசு மருத்துவ காப்பீடு திட்டத்தில் பதிவு செய்து பயன்பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இத்துடன் குடும்ப அட்டை பெற்ற மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்துக்கு உறுதுணையாக அமையும் இந்த நடவடிக்கைக்கு நன்றி தெரிவித்தனர். சமூக நலத்திற்காக மக்களுடன் நீடித்த உறவோடு செயலில் ஈடுபடும் அனிபால் கென்னடி எம்எல்ஏவின் சேவை பெருமையாக பேசப்படுகிறது. நிகழ்ச்சியில் அதிகாரி கிருஷ்ணகுமார், தொகுதி செயலாளர் சக்திவேல், அவை தலைவர் ஹரிகிருஷ்ணன், தொகுதி துணை செயலாளர் ராஜி மற்றும் நிசார், கிளை செயலாளர்கள், கழக சகோதரர்கள் உடன் இருந்தனர். புதுச்சேரி வில்லியனூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற வரதராஜ பெருமாள் கோவில் தேர் திருவிழா சபாநாயகர், அமைச்சர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற தென்கலை வரதராஜ பெருமாள் கோவிலில் ஆண்டுதோறும் ஆனி மாத தேர் திருவிழா நடப்பது வழக்கம். அதன்படி 21ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா இன்று காலை நடைபெற்றது. இதில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான இரா சிவா ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தனர். இவ்விழாவில் வில்லியனூர் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷத்துடன் இழுத்து சென்றனர். தேரானது கோவிலில் இருந்து புறப்பட்டு 4 மாட வீதிகள் வழியாக மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. தேர் திருவிழாவை முன்னிட்டு ஆங்காங்கே அன்னதானமும் நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தான கோவில் நிர்வாக அதிகாரி சந்தானராமன் மற்றும் பிரம்மோற்சவ உபயதாரர்கள், பக்தர்கள் மற்றும் வில்லியனூர் பொதுமக்கள், விழா குழுவினர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். டெய்லியுமா 3 நாள் பார்த்தேன், 2 நாள் பார்த்தேன். வில்லியனூர் தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் தேர் திருவிழாவை முன்னிட்டு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் பாஜக மாநில சிறப்பு அழைப்பாளர் வில்லியனூர் எஸ்.கே. சம்பத் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் ஆண்டுதோறும் ஆனி மாத தேர் திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி 21ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ தேர் திருவிழாவினை முன்னிட்டு அரசியல் பிரமுகர்கள், சமூக சேவகர்கள் பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கினர். அதன் ஒரு பகுதியாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் சபாநாயகர் செல்வம் முன்னிலையில் பாஜக மாநில சிறப்பு அழைப்பாளர் வில்லியனூர் எஸ்.கே. சம்பத் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.
இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஏகாம்பரம், இந்தியன் ராயல்ஸின் நிறுவனரும் பாஜக மாநில சிறப்பு அழைப்பாளருமான கண்ணபிரான், வில்லியனூர் வன்னியர் சங்க நிர்வாக அலுவலர் ராமதாஸ், என்ஆர் காங்கிரஸ் வில்லியனூர் தொகுதி பொதுச் செயலாளர் புகழ், ஞானசேகர், சுரேஷ் உட்பட முக்கிய நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தின் தேர் திருவிழாவை முன்னிட்டு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் ஆண்டுதோறும் ஆனி மாத தேர் திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி 21ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ திருவிழாவினை முன்னிட்டு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் 500க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சபாநாயகர் செல்வம், தேவராஜ், ஆசிரியர் வீரமுத்து, பெருமாள், ராஜ்குமார், அர்ஜுன், பாஸ்கர், சண்முகம், பாலமுருகன், சதீஷ், உதயா, திலீபன், பிரபு உட்பட முக்கிய நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட திருமூர்த்தி நகர் மற்றும் NSC போஸ் நகரில் மொத்தம் 41 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட JJ நகர் பகுதி திருமூர்த்தி நகரில் 17 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். நிகழ்வின் போது இளநிலை பொறியாளர் மோரே சத்யநாராயணன், கான்ட்ராக்டர் குணசேகரன் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உடன் இருந்தனர். இதேபோல் SSC போஸ் நகரில் 24 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். நிகழ்வின் போது இளநிலை பொறியாளர் மோரே சத்யநாராயணன், கான்ட்ராக்டர் சந்தோஷ் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உடன் இருந்தனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் காலியாக உள்ள 950க்கும் மேற்பட்ட பணியிடங்களை நிரப்பிட வலியுறுத்தி பொதுப்பணித்துறை தொழில்நுட்ப ஊழியர்கள் சங்கத்தினர் சங்கு ஊதி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுப்பணித்துறையில் 2005ஆம் ஆண்டு பணிக்கு அமர்த்தப்பட்ட MTS ஊழியர்களுக்கு ஏற்ப ஊதிய இழப்பு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும். ஊழியர் பணி மறுகட்டமைப்பு 5:3:2 என்ற விகிதத்தில் அமலாக்கிடவும் 950க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்பிட வலியுறுத்தி புதுச்சேரி பொதுப்பணித்துறை தொழில்நுட்ப ஊழியர்கள் சங்கம் சார்பில் சங்கு ஊதி நூதன போராட்டம் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பு நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கருவடிக்குப்பம் சண்முகா நகர் கோல்டன் அவென்யூ பகுதியில் 30 லட்சம் செலவில் சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார்.
புதுச்சேரி காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கருவடிக்குப்பம் வார்டு சண்முகா நகர் கோல்டன் அவென்யூ பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 30 லட்சம் செலவில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் ராமலிங்கம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் ஆகியோர் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் கருவடிக்குப்பம் கிராம பஞ்சாயத்தார், பொதுமக்கள், பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பாளர்கள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் என பெரும்பாலானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நாற்பத்தைந்து அடி சாலையின் நடுவே திடீரென ஏற்பட்ட பள்ளத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி வள்ளலார் சாலை 45 அடி ரோடு வழியாக தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகிறது. எப்போதும் பரபரப்புடன் காணப்படும் இச்சாலையின் நடுவே நேற்று திடீரென 12 அடி ஆழத்திற்கு பள்ளம் ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளானர். தகவல் அறிந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பள்ளம் ஏற்பட்டதன் காரணம் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். இதில் சாலையில் நடுவே செல்லும் பாதாள சாக்கடை உள்வாங்கியது தெரிய வந்தது. இதனை அடுத்து பொக்லைன் இயந்திரம் மூலம் பாதாள சாக்கடையை சரி செய்வதற்கு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பும் ஏற்பட்டு வருகிறது. இதற்கிடையே 45 அடி சாலையின் நடுவே திடீர் பள்ளம் விழுந்தது தொடர்பாக வீடியோ நேற்று சமூக வலைதளங்களில் பரவி வைரல் ஆகிறது. இன்றைய நிகழ்வுகள் முடிவடைந்தது. நன்றி, வணக்கம்.